தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டு ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா, நம்ம கவின் அவர்கள் நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் தாங்க ஸ்டார். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம இதில் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனை பற்றி சொல்லணும்னா, நம்ம கவின் அவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு காரணம் நம்ம லால் அவர்கள் தான். அவருக்கு சின்ன வயசுல வந்து நம்ம லால் அவர்கள் வந்து நம்ம கவின் அவர்களுக்கு பாரதி வேஷம் போறாரு, மீசையை வைக்காம போறாரு. ஸோ அதனால வந்து நம்ம கவின் அவர்களுக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டு ஒரு மீசையை மறக்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. அதுவும் மக்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கறதுனால ஒரு நடிகனா தான் ஆயிட்டோம் அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வருது. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவர் வந்து நடிகனா ஆகணுன்றத ஒரு வெறியா கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து நம்ம கவின் அவர்கள் இந்த மாதிரிலாம் பண்றாரு. ஸோ அவர் நினைச்ச மாதிரியே ஆக்டர் ஆனாரா இல்லையா, அதுக்கு நடுவில் இவருக்கு வந்து காதல் வருது. ஸோ அந்த காதல் தொடர்ந்து இவருடைய இந்த ட்ரீம் அச்சீவ் பண்ணாரா இல்லையா அப்படின்னு தான் இந்த படம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட்டை பற்றி சொன்னால், நம்ம கவின் அவர்கள் வந்து கிளாஸில் இருந்ததை விட கல்ச்சுரல்ஸில் இருந்ததாங்க அதிகம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் ஆகணுன்றதுக்காகவே டான்ஸு, சிங்கிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நம்ம கவின் அவர்கள் பேர் கொடுத்து அதுக்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஆனால் நான் நடிகர் நடந்து ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டு போயிட்டு இருக்காரு நம்ம கவின் அவர்கள். ஸோ அதுக்கு நம்ம லால் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு. எங்கே ஒரு ஆடிஷன் இருந்தாலும் நம்ம லால் அவர்கள் வந்து நம்ம கவின் அவர்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ஆடிஷன் அட்டன் பண்ணி சொல்லி ஒரு பாசிட்டிவாக ஒரு இது கொடுக்குறாரு. ஸோ இப்படி ஒரு அப்பாவோட சப்போர்ட்டோட நம்ம கவின் அவர்கள் வந்து தான் கனவை அச்சீவ் பண்ணதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாரு. ஸோ இதனால நம்ம கவின் அவர்களுக்கு ஒரு ஆஃபரும் வருதுங்க. அதாவது மும்பையில் வந்து அவருக்கு ஒரு ஆடிஷனில் வந்து செலக்ட் ஆகிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிங் கிளாஸில். ஸோ அங்கே போய் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம கவின் அவர்கள் வந்து வீட்டை விட்டு கிளம்புறாரு. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல செலக்ட் ஆனாரா இல்லையா, அவருடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து அவங்க இம்ப்ரெஸ் ஆனாங்களா இல்லையா, அந்த விஷயங்கள் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இருக்குமே. ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக போயிருந்தாலும் நம்ம கவின் அவர்கள் ஆசைப்பட்டு சரி, அவர் ட்ரீம் அச்சீவ் பண்ணதுக்காக நடக்கிறதுலாம் சரி. ஸோ அதை தாண்டி அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறாரா இல்லையா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃபை தாண்டி செகண்ட் ஆஃப் போகும்போது தாங்க ஒரு சரியான ட்விஸ்ட் வச்சு இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்காங்க. நம்ம கவின் அவர்களுக்கு வந்து அவர் நினைச்ச மாதிரியே நடக்கிற சம்பவம் வரும்போது கரெக்டாக ஆக்சிடென்ட் ஆகிடுதுங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன, அந்த மூஞ்சில் அந்த தழும்பு விழுந்து ஸோ அவருடைய அந்த ஆசை நிராசையாகிடுது. ஸோ அவருக்கே வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கே வெளியே போனாலும் சரி, அவர் ஃபேஸை பார்த்து யாராவது ஏதாவது சொல்கிறாங்களோ சொல்லி அவருக்குள்ளே இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. ஸோ அதை மீட்டு யாரை கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்ட் ஹீரோயின் தான். ஸோ அவங்க வந்து நம்ம ஹீரோ சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி அவருக்கு பூஸ்டப் கொடுத்து மறுபடியும் அவர் வந்து சினிமாக்குள்ளே இன்வால்வ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ளே கல்யாணம் ஆகி ஸோ அவங்க 2 பேரும் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு கொண்டு போன விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஸோ நம்ம ஹீரோக்கு இந்த படத்தில் 2 ஹீரோயின் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சரி செகண்டும் சரி அவருக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. பட் ஒரு இடத்துல நம்ம கவின் அவர்கள் தான் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால ஃபஸ்ட்டு விட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோயின் அவங்கள வந்து கேர் பண்ணுற விதம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அவங்களுக்காகவும் நம்ம கவின் அவர்கள் ஒரு ட்ரீமை விட்டுட்டு சில விஷயங்கள்லாம் செய்வார். ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு மனுஷன் வந்து தான் வாழ்க்கையில் இதுதான் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதை முன்னேறி போயிட்டு இருக்கும் போது அது வேறு வாழ்க்கையை அவன் வாழணும்னா அவன் நடித்து தாங்க தீரணும். ஸோ அந்த நடிப்புக்கும் உண்மைக்கும் நடுவில் அவர் சிக்கிட்டு சாவுறதுலாம் இருக்க பாருங்க, உண்மையாகவே வேறு விதங்க. அதெல்லாம் அந்த நடிப்பை காட்டின விதம் ரொம்பவே நல்லா இருந்தது நம்ம கவின் அவர்களுக்கு. ஸோ எனக்கு நடிக்கணுன்ற ஆசையை, எனக்கு அதுதான் ஒரு லட்சியம் சரி, அதில் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு இந்த வாழ்க்கையை வாழணும்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஸோ இதையும் அவரால் செய்ய முடியாமல் இதுவும் நினச்ச மாதிரி பண்ண முடியாமல் அந்த 2த்துக்கும் நடுவில் அவர் சிக்கி சாவுறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக காட்டிடுறாங்க இந்த படத்தில். ஸோ இதில் நம்ம கவினோட ஆக்டிங் வெறித்தனங்க. இந்த படத்தில் கேஸ்டிங் குரூப் பற்றி சொன்னேன்னா, நம்ம கவின் அவர்கள் ஆக்டிங் வைஸ் பக்காவாக பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தாரு. அந்த எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கவின் அவர்கள் ஆக்டிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே கேர் பண்ணி நல்லாவே இந்த படத்துக்கு கொண்டு போய் ட்ராவலிங் ரொம்பவே நல்லா இருந்து கண்டிப்பாக நம்ம கவின் அவர்களை இந்த படத்தில் பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா ஒருத்தர் கனவை நம்ம தாண்டி போகணுன்னா சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதையும் நம்ம கடந்து போனால் தான் நம்ம லட்சியத்தை அடைய முடியுன்ற விஷயங்கள்லாம் நல்லாவே காட்டியிருக்காங்க நம்ம கவின் அவர்கள். இதில் நம்ம கவின் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு லவராக வர அதிதி அவர்களை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆனாங்க. ஸோ இவங்க படத்தில் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ் பேராக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லாவே வந்திருக்காங்க, சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நம்ம கவின் அவர்கள் புரிஞ்சு போனால் இவங்களே தேடி போயிட்டு நம்ம கவின் அவர்களை கட்டி பிடிச்சி லவ் சொல்கிற விதம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இவங்களோட அந்த லவ்வும் வந்து நல்லாவே பார்க்க முடிஞ்சுதுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிரீத்தி அவர்களை பற்றி சொன்னோன்னா, நம்ம ஹீரோ உடஞ்சி போன இடத்துலேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சில இடங்களில் இந்த எமோஷன் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சுங்க. உண்மையாகவே சொல்லப்போனால் செகண்ட் ஆஃப்ல கிளைமேக்ஸ் எல்லாம் அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு சில பேரை கதற விட்டாங்க அப்படின்னு வந்து மக்களே சொன்னதை நான் கேட்டேன். ஸோ பப்ளிக் ஒப்பீனியன் நான் தான் எடுத்தேன். ஸோ அதனால வந்து சொல்கிறேன், கண்டிப்பாக கிளைமேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறினா அவன் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அவன் மனநிலை சரியாக இருந்தால் போதும். அவன் எதை நோக்கி போகிறான்றதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ அதை நோக்கி கரெக்டாக போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்க உங்கள் விஷயத்த கண்டிப்பாக அடைய முடியுன்றதை இந்த படத்து மூலியமாக சொல்ல வந்திருக்காங்க.
கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம லாலா அவர்களும் சரி, இதில் நம்ம கவின் அவர்களுக்கு அம்மா வந்திருக்கவங்களும் சரி, அவங்க அக்கா வந்திருக்கவங்களும் சரி, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கவங்களும் சரி, இதில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆக்டிங் மிஸ் சரி, பர்ஃபார்மன்ஸ் சரி, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டைரக்டர் எலன் அவர்களை பற்றி சொன்னேன்னா, இந்த படத்தில் இவர் கொடுத்துருக்க விஷயங்கள் நல்லாவே இருக்குது. அந்த கதையாக இருக்கட்டும், இல்லை அந்த எமோஷன் சீன்ஸாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், நம்ம ட்ரீம் அச்சீவ் பண்ணதுக்கு என்னென்ன தடைகள் வரும், ஸோ அதை உடச்சிட்டு எப்படி போகலாம் அப்படின்ற விஷயங்களாகட்டும், சரி இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் முன்னேறினா பல தடைகள் வரதாங்க செய்யும். ஸோ அது எப்படி வரும், எங்கேருந்து வரும்லாம் தெரியாது. ஆனால் அந்த தடை எப்படி தாண்டுறோம் அப்படி தான் முக்கியம். ஸோ அந்த விஷயத்தில் இவர் கொடுத்த இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதில் நம்ம வாழ்க்கைக்கு அதிகமாக யூஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு இடத்துல தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நின்னோன்னா நம்ம அங்கேயே தாங்க கடைசி வரைக்கும் நிற்கணும். ஸோ அதை தாண்டி நம்ம போனோன்னா அதை மறந்துடணும், இல்லை கடந்துடணும். ஸோ அதை தாண்டி நம்ம அடுத்த விஷயங்களுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்குள்ளே இருக்க திறமையை வெளிப்படுத்தி நம்ம திறமையை காட்டினா கண்டிப்பாக நம்ம திறமைக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த படத்தில் டைரக்டர் எலன் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் எடிட்டிங், கேமரா ஒர்க்கிங், அப்புறம் மியூசிக், இந்த எல்லாமே அல்டிமேட் கொடுத்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த கிளைமேக்ஸில் ஒரு ரெயின் சீன் இருக்கும். ஸோ அந்த சீனில் அந்த கேமரா ஒர்க்கிங்லாம் கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட்லாம் கட் ஆகும். அந்த சீன்லேருந்து நம்ம கவின் அவர்கள் அந்த க்ளோஸ் போனது, ஒயிட் போனது எல்லாமே பக்காவாக செம்மையாகவே கொடுத்துருக்காரு. பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸும் சரி முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள்.